தமிழ் உறவுகளே வணக்கம். பரிஸ் புறநகர் சுவாசிலி ரூவா பதியிலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குருக்கள் ஏரம்பநாத குருக்கள் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தங்களை இன்று சந்திக்கின்ற பொழுது இந்த தேவஸ்தானத்தினுடைய ஆண்டு, அதாவது வருடாந்த உற்சவம் ஆரம்பமாக போகின்றது. பக்தர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள், என்னென்ன விடயங்களை நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள் என்று. ஆகவே தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த உற்சவம் பற்றி இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். அதாவது இந்த வருடம் 21வது ஆண்டாக இந்த ஆலயம் மகோத்சவத்தை கண்டு 21 ஆண்டுகள் வெளி வீதியில் தேர் பவனி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். எம்பெருமானுடைய கிருபையின் நிமித்தம் இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ந்து இந்த மண்ணிலேயே கோபுர சகிதம் இந்த ஆலயம் மிளிர இருக்கின்றது என்பதையும் அடியவர்கள் அனைவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். ஏனென்றால் இந்த ஆலயம் தொடங்கியதிலிருந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மீனியுமாக இந்த ஆலயம் சீரம் சிறப்பும் பெற்று நித்திய அனுஷ்டானங்களுக்கு அமைய இந்த ஆலயம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. தினமும் மதியம் 12:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் என்பதையும், இந்த ஆலயத்தில் வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, கிராம சாந்தி, மருத்துவ கிரகணம் ஆகிய நிகழ்வுகளுடன் இவ்விடத்தினுடைய பிரம்மோற்சவ நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. திங்கட்கிழமை 27ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு 2 நேரமும் நித்திய அலங்கார சகிதம் பத்மாவதி இளமேல மங்காசமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியிலா அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத உற்சவம் வழமை போல வெளி வீதியில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதையும் உறவுகள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். என்றால் இந்த ஆலயம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது நாங்கள் மட்டும் இதன்று ஒன்று சொல்வது சாலச் சிறந்ததில்லை. மூடு இணைந்த மக்கள் அனைவரும் நிறைவாகவும் செழிப்பாகவும் மென்மேலும் வளர வேண்டும் இந்த மண்ணிலே. அதற்கு நமக்கு வருகின்ற புதிய ஜெனரேஷன், அதாவது அந்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு காலடிகள் தான் இந்த பாதை. அதை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஆலயத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் நமது சிறார்கள் எல்லாரும் ஒரு எவ்வளவு அனுசரணையோடு இந்த ஆலயத்திலே விழாக்களை எல்லாம் பங்கு பற்றி அதை மிக சிறப்பாக எடுத்து நடத்துகின்றார்கள். அதை நீங்கள் தேர் திருவிழாவில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் வடிவாக உங்கள் அனைவர்களுக்கும் விளங்கும் நம்முடைய சிறார்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று. அத்தோடு இந்த ஆலயத்திலே வந்த சிறார்கள் அனைவர்களுமே நல்ல படிப்பு, நல்ல இதுகள், ஞானங்கள் எல்லாம் பெற்று எத்தனையோ பட்டங்கள் இதுகளெல்லாம் பெற்று சிறப்போடு வாழுகின்றார்கள். அதை நீங்கள் பார்த்தால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திலே இங்கே குருக்கள் அவர்கள் கூறியது போல பல்வேறு விடயங்கள் நடைபெறுகின்றன. வார நாட்களில், வார இறுதி நாட்களில் எல்லாம் இங்கே தமிழ் கலை வகுப்புகள் நடாத்தப்படுகின்றன. குறிப்பாக நடன ஆசிரியை பரத சூடாமணி கௌசலா ஆனந்தராஜா அவர்களுடைய நடன வகுப்பு இங்கே நடைபெற்று வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதைவிட வேறு என்னென்ன வகுப்புகள் எல்லாம் இங்கே நடைபெறுகின்றன? வீணை வகுப்பு மற்றும் சங்கீத வகுப்பு. சங்கீத வகுப்பும் இங்கு படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரும் நல்ல திறமை பெற்ற ஆசிரியர்கள், பல்கலை பட்டங்கள் பெற்றவர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படுகின்றது. இது இந்த ஆலயத்தினுடைய மேந்த சேவையாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அது மத சிறார்கள், இன்னும் சிறிய பிள்ளைகள் கூட இந்த நடனங்களிலும் சரி, வீணையோ சரி, அல்லது சங்கீத இதுகளோ சரி, மிகவும் பாண்டித்யம் பெற்று சிறப்பாக
வளர்ந்து கொண்டு வருகின்றார். அது நமக்கு பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. 2 தசாப்தங்கள் தாண்டி, அதாவது 21வது ஆண்டிலே இந்த உற்சவம் வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறப் போவதை குருக்கள் அவர்கள் மிக சிறப்பாகவே எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த தேர் திருவிழா நாளில் அடியார்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் பரிசு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பரிசின் புறநகரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த நாளை இந்த தேவஸ்தானத்திற்காக ஒதுக்கி நீங்கள் வருகை தந்து அந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தானத்தின் சார்பிலே நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இங்கே குருக்கள் அவர்கள் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இங்கே கூறியிருந்தார். அதாவது இந்த தேவஸ்தானம் வளர்ச்சி பெற்று வருகின்றது. விரைவிலே கோபுரங்கள் எல்லாம் அமைத்து புதிய கட்டடத்திலே ஆலயம் மிளிரப்போகின்றது என்ற செய்தியை மிக மகிழ்ச்சியோடு நீங்கள் தெரிவித்துக் கொண்டீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்களையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற அத்தனை விடயங்களிலும் இளம் சிறார்கள், எதிர்கால சந்ததியினர் அவர்கள் மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்று வருவதை நாங்கள் கடந்த முறைகளில் எல்லாம் நாங்கள் நேரடியாகவே பார்த்திருக்கின்றோம். இங்கே தெரிவிக்கப்பட்ட வகுப்புகளில் எல்லாம் பங்கு பெற்றுகின்றவர்கள் இளைய தலைமுறையினர். ஆகவே அவர்கள் அந்த வகுப்புகளுக்கு வருவதோடு மாத்திரம் அல்லாமல் ஆலய வழிபாட்டிலும் அவர்கள் ஆர்வம் செலுத்தி வருவதை அந்த நாளில் நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். அவர்கள் வாரந்தோறும் இங்கே வருகை தருவதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். குருக்கள் அவர்களே, நீங்கள் விசேடமாக வேறு என்ன அடியார்களுக்கு தெரிவிக்கலாம் என்று அடியார்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த ஆலயத்திலே எத்தனையோ நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. எத்தனையோ வாய் பேசாத குழந்தைகள் எல்லாம் வாய் பேசி இருக்கின்றார்கள் எம்பெருமானுடைய கருணை நிமித்தம். அத்தோடு எத்தனையோ, அதாவது மதம் மொழி கடந்து எத்தனையோ பேருக்கு, அதாவது ஒரு சிறப்பு சம்பவம் ஒன்று கிட்டடியில் நடைபெற்றது. ஒரு எமது நாட்டை சேர்ந்தவரும் அல்ல, அவர் வேறு நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு எம்பெருமான் கனவில் சென்று காட்சியளித்து அவருடைய தலைமுடி தனக்கு தரும்படி தானம் கொடு, அப்போதான் உன்னுடைய வாழ்க்கை மேம்படும் என்ற எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இருந்தவருக்கு அந்த இது கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியம். அவர் இப்பொழுது மிக சிறப்பாக எத்தனையோ வேலைகள் இதுகளோடு நல்ல உற்சாகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வரம். அதை நம்பி வந்தவர்களுக்கு இல்லை என்றாது அள்ளி வழங்கும் தெய்வமாக எம்பெருமான் வீற்றிருக்கின்றார். அதுவும் அஷ்டலக்ஷ்மி சமேதராக வீற்றிருப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடியவராக வீற்றிருக்கின்றார். அதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆலயத்தில். ஆலயம் ஒன்றை நிர்வகிப்பது என்பது இலகுவான செயற்பாடு அல்ல. அதற்கான நெறிமுறைகள் இருக்கின்றன, ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு ஏற்ப அந்த ஆலயத்தை நெறிமுறை பிறளாது இயக்குவது என்பதில் இங்கே ஏரம்பநாத குருக்கள் அவர்கள் இந்த 21 ஆண்டுகளாக தன்னுடைய பணியின் சிறப்பை எங்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டி வருகின்றார். இந்த ஆலயத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன, அந்த விடயங்களில் இணைந்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடியார்கள் அனைவரையும் வருகை தர வேண்டும் என்று குருக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர் திருவிழா என்பது மிக சிறப்பாக சுவாசிலி ரூவா பகுதியிலே பரிசுக்கு மிக அண்மையில் இருக்கின்ற இடம். நீங்கள் எல்லோருமே வருகை தரக்கூடிய இடம். நீங்களும் வரதராஜ பெருமானின் அருளை பெறுவதற்கு கூடுமாறு மிக்க அன்போடு நாமும் உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. அனைவர்களுக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் குறித்தாகட்டும். நன்றி, நன்றி, வணக்கம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.